வெரைட்டி ரைஸ்க்குலாம் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாழைக்காயை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. தோலை நீக்கினா வேணும்னாலும் நீக்கிக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயங்கிறதுனால ஊற வச்சு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்து கூட கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா மொறுன்னு வர வரைக்கும் விட்டுருணுங்க. எல்லா வாழைக்காயும் ஒரே நேரத்துலையும் போட்டு எடுத்துடலாம், இல்லை பாதியாக போட்டு எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் இல்லாமல் மிதமான எண்ணெயில் செஞ்சு எடுத்தாச்சு. வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், புளி சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் தான் நீங்களும் செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மொறுன்னு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.